வாழ்க வளமுடன். ஒரு இடத்துல நடுத்தர குடும்பம். அவங்க என்ன பண்ணாங்க, பெரிய பொண்ணு எல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கள, அது மாதிரி அந்த பொண்ணு பிஇ முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தா. அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தது. மாப்பிள்ளை ஃபாரினில் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே நல்லா இருப்பாங்க, ஃபாரின் ஆக்ஷன் போகணுன்னு அவர் நினச்சி பொண்ணு கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, எங்கள் அப்பா அம்மா நீங்கள் பார்த்துக்குங்க, நான் மட்டும் வெளியில் போயிட்டு உங்களுக்கு மாதம் செலவு அனுப்புகிறேன், நீ குழந்தைய பார்த்துன்னு அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பொண்ணு அப்பா அம்மா பேச்சு கேட்டு வளரவே சரி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைலண்டாக மாமியாருக்கு வேலை செய்யலான்னு இங்கேயே விட்டு பந்தல இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ண, அவங்க மாமனாருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. படுத்த படுக்கையாக ஆகிட்டார். அப்போ பெரிய டாக்டர்கிட்டலாம் இட்டுன்னு வரத்துக்கெல்லாம் அவங்க இவங்க வீட்டுக்காரர் அனுப்புகிற பணத்தை எல்லாம் அவருக்கு செலவு பண்ணின்னு எடுத்துருந்தாங்க. இது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவர் அங்கேருந்து ஃபாரின்லேருந்து பணம் அனுப்பிச்சார்ல, அது எல்லாம் என் மாமியார் வாங்கி வச்சு நான் அவங்க செலவு பண்ணுறதும் இது ஒன்றுதான் கரெக்டாக போயிடுது. ஒரு எக்ஸ்ட்ரான்றது மேறு மாட்டது. அவங்க அது மாதிரி அவங்க ஜாலியாக பண்ணுறாங்க மாமியார். இருந்தாலும் அவளை திட்டினே இருப்பாங்க, நீ வந்த நேரம் மாமனாருக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. அவள் எதுவுமே சொல்ல மாட்டாள். அப்பா அம்மாவிட்டையும் போய் சொல்ல மாட்டாள். அப்படியே இருந்தபோது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க வீட்டுக்கார்ட்டேருந்து பணமாக அனுப்பிச்சிருந்தார்ல, ஒரு நாள் ஒரு கண் தெரியாமல் போச்சு, பிளட்டு இதுவாகிட ஆரம்பிச்சிருச்சு. உடனே அங்கே என்ன சொல்கிறாங்க, டாக்டருங்களாம் இல்லை, இவங்க பிழைக்க முடியாது, இருந்தால் இன்னும் ஒரு 5 மாதம் தான் இருப்பாங்க, அது மேலே ஒன்றும் செய்ய முடியாது மாட்டாங்க. இப்போ அவரும் இங்கே வந்தாச்சு. இப்போது ஏற்கனவே ஐடியில் ஒர்க் பண்ணது விட்டு வேலையை விட்டுட்டு கணவர் சம்பளத்தில் வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது மாதிரி என்ன சொல்ல, கண்ணு தெரியலன்னா வீட்டுக்கு வந்தால் சம்பாதிக்கணும்ல, சாப்பாடுக்கு வேணும்ல. அவங்க அப்பா அம்மா கூட எவ்வளோ கொடுத்தாங்க, ஓரளவு கொடுத்த உடனே நீ அன்றைக்கே நான் வெளியே வந்துடுவேன், இங்கேருந்து செலவு பண்ணு, மாப்பிள்ளை அனுப்புகிற பணத்தை அவங்களுக்கு பணம் மட்டும் அனுப்பிச்சு மாமனாருக்குன்னு சொன்னேன். நீ கேட்கல. இப்போ நீ கஷ்டப்படும் போது நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சிட்டோம். அதுக்கே உங்கள் மாமியார் எங்களை இது பண்ணுறாங்க, அதனால் நான் வரலன்னு எப்போனா இது பண்ணிக்கொண்டாங்க. இப்போ அந்த பொண்ணு எங்கே போவாள், சம்பளமும் இல்லை, திரும்ப வீட்டிலேருந்து வேலை செய்கிற மாதிரி தேடி சமைச்சு இதுன்னு. அப்போ எல்லோரும் இப்போ சொல்லுவாங்கள்ல, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஓரளவு கொடுத்து ஹாஸ்பிட்டலில் பார்த்து இப்போது கொஞ்சம் ஓரளவு, எப்போ 5 மாதம் தான் இருப்பேன்னு சொன்னாங்களோ, இப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்காங்க அப்படின்றாங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க நல்ல இடம்னு பார்த்து கொடுத்தா கூட கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம எந்த பிறவியில் என்ன பண்ணால் நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் இப்போ நம்ம தெரிஞ்ச வரையும் இன்னும் புறம் பேசுறதும் மற்றவங்கள பார்த்து புறம்படுறதும் இப்போ இதெல்லாம் இதுதான் வருது. மனசில் வஞ்சம் இதெல்லாம் வச்சு செய்யறது தான் அடுத்த பிறவிலையோ எந்த பிறவிலையாவது இதனோட பலன் அனுபவிப்போம். இப்போ அந்த பொண்ணு நினச்சா இது பண்ணா அந்த கர்மா கூட பாருங்கள், அவள் டாக்டர் 5 மாதம்ட்டாங்க ஃபாரின்லே. அப்போது இங்கே டாக்டர்கிட்ட காமிச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் குணமாகி இப்போ கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்காங்க. எதுக்கு சொன்னேன், இந்த பொண்ணுக்காசம் நீ கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிங்க, நீலாயில் இருக்கணும்னு சொல்கிறேன். அவங்க வீட்டுக்காரு நீலாயில் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிங்க. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டிலேருந்தே வேலை செய்கிற பணத்தை வச்சு செலவு பண்ணி மற்றவங்க கொடுத்து இது பண்ணிட்டு இப்போ நல்லா இது பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா இருக்குன்னா அவரு வேலைக்கு போகணும், இங்கே லோக்கலில் கூட வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டுருக்கல்ல. அதுதான் அவங்க சொல்கிறது. நம்ம எப்படி தான் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லது. இது மாதிரி கிட்ட நல்ல 4 பேர் பணம் கொடுக்காதானே அவங்களுக்கு ஒரு நிலைமை நல்லா ஆயிடுச்சு. அதுக்கு அந்த கர்மான்னு ஒன்று இருக்குல்ல. இந்த பொண்ணு எந்த பிரிவில் யாருக்கோ உதவி பண்ணியிருக்குது. அதனால் இந்த பிரிவில் அவங்களுக்கு தேவைப்படும் போது இயற்கை எப்படி கொடுத்துக்குது பாருங்கள், கொடுத்து அது குணமாகிடுச்சுல்ல. அது சாதனை தானே. ஒரு பொண்ணால் ஒரு சாதனை பண்ண முடியும்னா இது ஒரு சாதனை தாங்க. நீங்கள் சும்மா போட்டியில் ஜெயிச்சிடுறதும் நோபல் ப்ரைஸ் வாங்கிறது அது இது கிடையாது. ஒரு பெண்ணு சாதிக்கிறான்னா இது தாங்க. எனக்கு அந்த பொண்ணு பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஐடி பற்றி பசங்க எல்லாம் வேகிறது வாங்கிட்டு கொஞ்ச நாள்லே அது வேலையை பார்க்கும்போது இருந்தாலும் தான் சாதிக்கணுன்றது யாருக்கிட்டையும் எதையும் கேட்கக்கூடாதுன்ற போது தானாக இயற்கை கொடுத்துத பணம். இப்போ அவங்க வீட்டுக்கார் ஓரளவு குணமடைகிறாரு. இன்னும் நல்லா குணமடைஞ்சு வேலைக்கு போய் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிங்க. வாழ்க வளமுடன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.